ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். சாப்டர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா வவ்வல்ஸ். ஸோ போன சாப்டர் 1லேயே நம்ம வந்து கான்சோனன்ஸ் பார்த்துருப்போம். தென் இங்கே வந்து வவ்வல்ஸ். பிகாஸ் வவ்வல்ஸ் அண்ட் கான்சோனன்ஸ் சேர்ந்தால் தான் நம்ம வந்து வேர்ட்ஸ் உருவாக்க முடியும். இப்போ தமிழில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, மெய்யெழுத்து உயிரெழுத்து. மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தால் தான் உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாக்க முடியும். ஸோ நம்ம போன சாப்டர்லேயே மெய்யெழுத்துக்கள் கான்சோனன்ஸ் பார்த்துட்டோம். இங்கே உயிரெழுத்துக்கள் பார்க்கணும், அதாவது வவ்வல்ஸ். போன சாப்டரில் ஒரு கான்சோனன்ஸ் ஒரு லெட்டருக்கும் ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதே மாதிரி வவ்வல்ஸ் இருக்கும்போது அப்படி இருக்க போகிறதில்ல. வவ்வல்ஸில் வந்து மெயினாக இந்த ரெண்டே விஷயந்தான், டாட்டு டேஷு. ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வவ்வல் பிளேசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஸ்ட்ரோக் வவ்வல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ், வவ்வல் பிளேசஸில் ஃபஸ்ட்டு பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ ஒரு ஸ்ட்ரோக் போடுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பி ஸ்ட்ரோக் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். பி ஸ்ட்ரோக் வந்து நம்ம லைட்டாக போடுவோம். இந்த பி ஸ்ட்ரோக்கில் இந்த ஸ்ட்ரோக்குக்கு 3 பிளேசஸ் இருக்குது. அதாவது ஸ்ட்ரோக்கோட ஸ்டார்டிங் எழுதுகிற ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ், மிடில் இருக்கிறது செகண்ட் பிளேஸ், லாஸ்ட்டாக எண்டாகிற பிளேஸ் வந்து தேர்டு பிளேஸ். அடுத்து டி ஸ்ட்ரோக் எடுத்துக்கிட்டோம், டார்க் டி அது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் எப்படி ஃபஸ்ட்டு பிளேஸ் செகண்ட் பிளேஸ், இதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் இருக்குது. ஸோ எந்த டைரெக்ஷன்லேருந்து எழுதுகிறோம் அதுலேருந்து பிளேசஸ் நோட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு பிளேஸ், நடுவில் செகண்ட் பிளேஸ், லாஸ்ட்டில் தேர்டு பிளேஸ். இப்போ ரே ஸ்ட்ரோக் பார்த்தோம் இல்லைங்களா, ரே ஸ்ட்ரோக் நமக்கு வந்து கீழேருந்து மேலே போவோம், அதாவது அப்வர்டில் போவோம். இதுக்கு எப்படி பிளேசஸ் நோட் பண்ணுறது அப்படின்னா, ஸ்டார்டிங் எங்கே கீழேங்களா, அப்போது இது ஃபஸ்ட்டு பிளேஸ், நடுவில் செகண்ட் பிளேஸ், லாஸ்ட்டு எண்டில் தேர்டு பிளேஸ். இதே மாதிரி கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸுக்குமே வந்து நம்ம பிளேசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வி, டார்க்காக போட்டால் விங்களா, இதில் ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு பிளேஸ், மிடில் செகண்ட் பிளேஸ், தேர்டு பிளேஸ். இப்போது தென் வந்து ஆர் இருக்குது, ஆர் வேணால் ஆர் இருக்குது, டவுன்வர்ட் ஆர் பார்த்தோம் இல்லைங்களா, டவுன்வர்ட் ஆர் பார்த்தோம். ஸோ இதுக்கு வந்து பிளேசஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆருக்கு பிளேசஸ் கிடையாது, அதை நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். இஷ் பார்த்தோம் இல்லைங்களா, இஷ் இப்படி போட்டோம். இதுக்கு பிளேசஸ் எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்டு பிளேஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரோக்கோட ரைட் சைடு தான் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரோக்குக்கான வவ்வல் சைனாக வைப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு ஸ்ட்ரோக் இருக்குன்னா, இப்போ பி ஸ்ட்ரோக்கு பாருங்களேன், பி ஸ்ட்ரோக்குக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். அந்த ஸ்ட்ரோக்கோட ரைட் சைடு தான் இந்த ஸ்ட்ரோக்குக்கான வவ்வல் சைனாக வைப்போம். ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடியும் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்ன்னு இருக்குது, அந்த இடத்துலையும் நம்ம வவ்வல் சைன் வைப்போம். பட் அது பின்னாடி சொல்கிறேன். பட் இந்த ஸ்ட்ரோக்குக்கான வவ்வல் சைன் வந்து அந்த ஸ்ட்ரோக்கோட ரைட் சைடு தான் வைக்கணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ பி ஸ்ட்ரோக்கோட முன்னாடி 1 2 3 கொடுத்து லெஃப்ட், இது வந்து லெஃப்ட் சைடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ரோக்குக்கு லெஃப்ட் சைடு, இந்த பக்கம் இருக்கிறது ரைட் சைடு. ஸோ நம்ம அந்த பி ஸ்ட்ரோக்குக்கான வவ்வலை வந்து எப்போவுமே அந்த ஸ்ட்ரோக்கோட ரைட் சைடு தான் வைக்கணும். அடுத்து பாருங்கள், டி ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ரைட் சைடு தான் வவ்வல் வைக்கணும். அதாவது டி ஸ்ட்ரோக்குக்கான வவ்வல் வந்து ரைட் சைடு தான் வைக்கணும். எஃப் ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அந்த ஸ்ட்ரோக்கோட ரைட் சைடு வச்சுருக்காங்க. எல் ஸ்ட்ரோக்கு, அந்த ஸ்ட்ரோக்கோட ரைட் சைடு தான் வவ்வல் வைக்கணும். ஸோ முன்னாடி இந்த 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, முன்னாடி கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடியும் நம்ம வவ்வல் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் வந்து வவ்வல் சைன். வவ்வல்ஸ் நம்ம தமிழில் படிச்சிருக்கீங்களா, ஆ, இ, உ, ஏ, ஓ, இதுதான் அந்த 5 சவுண்ட்ஸ் தான் வந்து நமக்கு வவ்வல் சைனாக வரப்போகுது. இப்போ பாருங்கள், இது 1 2 3 போட்டிருக்கீங்களா, இது வந்து பிளேசஸை குறிக்கும். ஃபஸ்ட்டு பிளேஸில் டாட் வச்சோம் அப்படின்னா, அதாவது லைட் டாட் வச்சோன்னா ஆ சவுண்டு, நம்ம நார்மல் ஆ, பாம் அந்த மாதிரி. அடுத்து அதுவே வந்து டார்க்காக வச்சோம் அப்படின்னா ஆ சவுண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆம், ஏஏஎம் அந்த மாதிரி ஆம், ஆ சவுண்டு. ஸோ இதே மாதிரி ஆக்கு நம்ம டேஷும் யூஸ் பண்ணலாம், அதே ஆ சவுண்டு வந்துச்சுன்னா சின்னதாக லைட்டாக டார்க் டேஷும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை, நீங்கள் டாட்டும் யூஸ் பண்ணலாம், டேஷும் யூஸ் பண்ணலாம். தென் வந்து செகண்ட் பிளேஸில் டாட் வச்சோம் அப்படின்னா அது வந்து ஏ அப்படின்ற மீனிங். அதாவது ஏ அப்படின்றது சில சமயம் ஏ ஒய்க்கு யூஸ் பண்ணலாம், சில சமயம் ஐ வரும், இ வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த வேர்டை வந்து பார்க்கக்கூடாது. ஏ மீன்ஸ் நீங்கள் ஆல்ஃபபெட் ஏன்ட்டு நினச்சிடக்கூடாது, தப்பு. ஏ சவுண்டு தான் வந்து வைக்கணும். அதே வந்து டார்க் டாட்டாக வச்சோன்னா ஏ அல்லது ஏஐ, பெயிட் அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள். அடுத்து அதே இதில் செகண்ட் பிளேஸ்லேயே வந்து இந்த மாதிரி சின்னதாக லைட் டேஷ் போட்டிங்கன்னா அது வந்து ஆ. இந்த ஆ வந்து எதை மீன் பண்ணோம் அப்படின்னா, ஹாஃப் டேப்லெட்டு, அதாவது அரை மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆ அப்படின்னு முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பன், அந்த ஆ வந்து ஆ அப்படின்றத விட கம்மியாக வந்து அதை சொல்லி முடிச்சிடுவோம். பன், ரன்
அந்த மாதிரி பிளேசஸில் செகண்ட் பிளேஸில் இந்த மாதிரி டேஷ் போடுவோம். அடுத்து செகண்ட் பிளேஸில் இதே லைட் டேஷ்க்கு பதிலாக டார்க் டேஷ் வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா ஓ சவுண்டுக்கு, போன் அந்த மாதிரி. அடுத்து தேர்டு பிளேஸில் டாட் வச்சோம், லைட் டாட் வச்சோன்னா அது வந்து ஈ சவுண்டு. டார்க்காக வச்சோம் அப்படின்னா ஈ சவுண்டு. டேஷ் போட்டோன்னா ஊ, அதுவே டார்க்காக போட்டோன்னா ஊ சவுண்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கஷ்டமாக இருக்கும். தென் போக போக உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். நல்லா வந்து வேர்டை வந்து லிசன் பண்ணுங்கள். அது வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி சவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வவ்வல் வச்சுக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஆப்பு, பே. ஸோ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ பே அப்படின்னு இருக்கு. பே அப்படின்னா பி சைன் போடுவோம். பே ஏல முடியுது இல்லைங்களா. ஏல நம்ம என்ன பார்த்தோம், பே ஏ சைனில் ஏல முடிஞ்சுது அப்படின்னா செகண்ட் பிளேஸ்ன்னு பார்த்தோம். அப்போ அந்த ஸ்டோக்கோட செகண்ட் பிளேஸ் எது, இது இல்லைங்களா, செகண்ட் பிளேஸ் மிடில். அப்போ அதுக்கான ஏ சைன் வந்து டார்க் டாட்டு. ஸோ அதுக்கான வவ்வல் வந்து இந்த இடத்துல டார்க் சைன் வச்சுருவோம். இது வந்து பே. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு பீன்ற கான்சோனன்ட் வருது. அந்த கான்சோனன்ட்க்கு அடுத்து தானே வவ்வல் வருது. அப்படின்றனால ஃபஸ்ட்டு கான்சோனன்ட்ஸ்க்கு அடுத்து அந்த கான்சோனன்ட்கான வவ்வல் வைக்கிறோம். இதுதான் வந்து நம்ம ரைட் சைடு பிளேசஸ் பார்த்தோம். இப்போ வந்து இந்த லெஃப்ட் சைடு எதுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஆப் அப்படின்னு இருக்குது. நமக்கு கான்சோனன்ட்டில் முடிஞ்சிருது, ஒரு வேர்டு வந்து கான்சோனன்ட்டில் முடிஞ்சிருது, பீயில் முடிஞ்சிருது. பட் அந்த கான்சோனன்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு வவ்வல் வருது இல்லைங்களா. அந்த வவ்வலை வந்து எப்படி சொல்கிறது, அதுதான் வந்து நம்ம லெஃப்ட் பிளேஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் ஆப் பீயில் முடிஞ்சிருது. இப்போ பே அந்த கான்சோனன்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து வவ்வல் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம கான்சோனன்ட்க்கு ரைட் சைடில் வைப்போம். கான்சோனன்ட்க்கு முன்னாடியே வந்து அந்த வவ்வல் வந்துடுது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், அதை வந்து இந்த லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸில் வருமானு பார்த்து வைக்கணும். ஆப் அப்படின்னா ஆ சைனு ஃபஸ்ட்டு பிளேஸில் டாட் வைக்கணும். அப்போ இந்த லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு பிளேஸில் டாட் வைப்போம், ஆப். ஸோ இப்படி எழுதுவோம். அப்போயுமே நீங்கள் வந்து அந்த கான்சோனன்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வவ்வலுக்கு வைக்கணும், ஆப். இப்போ தெரியுதுங்களா, இது வந்து லெஃப்ட் சைடில் எழுதுவோம். ஸோ இப்போ வந்து அந்த உங்களுக்கு லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்களேன். இப்போ வந்து எய்டு அப்படின்ட்டு ஒரு வேர்டு இருக்குது, டே அப்படின்ட்டு ஒரு வேர்டு இருக்குது. எய்டுக்கு அப்புறம் நம்ம எய்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வவ்வல் வந்துடுது. வவ்வலுக்கு அடுத்து ஒரு கான்சோனன்ட் வருது. கான்சோனன்ட்க்கு அப்புறம் எந்த வேர்டுமே இல்லை அப்படின்னா அந்த கான்சோனன்ட்டை நம்ம போட்டுக்கிறோம், டி சைன் போட்டுக்கிறோம். கான்சோனன்ட்க்கு முன்னாடி வந்து வவ்வல் வருது இல்லைங்களா. அப்போ கான்சோனன்ட்டோட லெஃப்ட் சைடு தான் அந்த வவ்வலை வைக்கணும். ஏய் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், செகண்ட் பிளேஸில் டார்க் வவ்வல் சைன் வைக்கணும். அப்போது செகண்ட் பிளேஸில் டார்க் சைன். ஸோ இதை நம்ம படிக்கும்போது எப்படி படிப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வவ்வல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வவ்வல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இது படிப்போம், கான்சோனன்ட் சைன் வந்து படிப்போம். இப்போ டே அப்படின்ட்டுருக்கு. டே ஃபஸ்ட்டு டே இட்டு ப்ளஸ் ஏ அந்த மாதிரி வருது இல்லைங்களா. ஃபஸ்ட்டு நமக்கு கான்சோனன்ட் தான் வருது, அதுக்கப்புறம் தான் வவ்வல் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்சோனன்ட் எழுதிக்கும், அதுக்கப்புறம் வவ்வல் சைனை வைப்போம், டே. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு பிளேஸ் செகண்ட் பிளேஸ் ரெண்டும் வர மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்க. அட்டாக்னு இருக்குது. ஸோ வந்து நம்ம அட்டாக் எப்படி எழுதிக்கலாம், அட்டாக். இதில் பாருங்கள், அட்டாக் இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு கான்சோனன்ட் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு வவ்வல் இருக்குது இல்லைங்களா. அந்த வவ்வல் எப்படி வைப்போம், டாக் அப்படின்றத வழக்கம் போல் நம்ம டாக் உண்டான வவ்வல் சைன் வச்சுருவோம். இது வந்து டாக், அதாவது TALK டாக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ TAK அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், டாக். அடுத்து பாருங்கள், இந்த அட்டாக் வருது இல்லைங்களா. வந்து வவ்வல் சைன் நமக்கு வந்து ஆக்குன்னு தனியாக இந்த மாதிரி ஸ்டோக் வந்து கொடுக்கல. ஸோ அப்படின்றனால இந்த டி சைனோட லெஃப்ட் சைடில் அந்த வவ்வல் சைனை வச்சுட்ருவோம். ஆன்றது எந்த பிளேஸ் வரும்னு பார்த்தோம், ஃபஸ்ட்டு பிளேஸில் லைட் டாட் இல்லைங்களா. ஸோ அட்டாக். இது நம்ம படிக்கும்போது எப்படி படிப்போம், வவ்வல் சைனை ஃபஸ்ட்டு படிக்கணும், தென் வந்து கான்சோனன்ட்டோட வவ்வல் சேர்த்து படிக்கணும், அட்டாக். ஸோ இதுதான் கான்செப்ட். இது பாருங்கள், சில வேர்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்களே வந்து படித்து ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். அடுத்து ப்ரெசீடிங் வவ்வல்ஸ், அந்த வவ்வல்ஸ் வந்து முன்னாடி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஃபாலோவிங் வவ்வல்ஸ் வந்து இது லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க, இது வந்து கான்சோனன்ட்க்கு ரைட் சைடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
அடுத்து பாருங்கள் ப்ரெசீடிங் அண்ட் ஃபாலோயிங் வவல்ஸ். நான் இப்போ எழுதி காமிச்சு இல்லைங்களா, அட்டாக் முன்னாடியும் பின்னாடியும் லெஃப்ட் சைடு ஸ்ட்ரோக்கோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து லெஃப்ட் சைடு ஸ்ட்ரோக்கோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு தான் யூஸ் பண்ண போகிறோம் சொல்லுவோம். அந்த இடத்துல நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. தென் வந்து எக்ஸசைஸ் 5 இது எப்படி அந்த ப்ரொனவுன்சியேஷன்லாம் அது கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக இந்த டேபிள் வந்து ஞாபகம் வச்சுங்க. ப்ரொனவுன்சியேஷன் போயிட்டு அங்கே இந்த மாதிரி AH AE AW இதெல்லாம் வந்து தேவையில்லை. நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இந்த வவல் சைன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து பாருங்கள் எக்ஸசைஸ் 7ல் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து ரஃப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பே அப்படின்னா பெய்டு பேனா பே பெய்ட்டு அடுத்து டைம் இந்த மாதிரி வந்து ரஃப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதோட சம்மரி சாப்டர் 2 வந்து முடியுது. ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும், பொசிஷன் அப்படிம்பாங்க, ஸ்ட்ரோக்கோட பொசிஷன். இப்போ நம்ம ஸ்ட்ரோக்கோட வவல் சைனோட பிளேசஸ் பார்த்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்னு பார்த்தோம். அதே மாதிரி ஸ்ட்ரோக்குக்கு பொசிஷனுக்கும் வந்து 3 பொசிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்டு பொசிஷன். அதாவது இது நான் என்னென்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பொசிஷன் அப்படின்றது ஆன் த லைன். ஃபஸ்ட்டு பொசிஷன் எப்பொழுதுமே வந்து லைனை வந்து டச் பண்ணக்கூடாது, லைனுக்கு மேலேயே ஆரம்பித்து லைனுக்கு மேலேயே முடிஞ்சிடணும். அடுத்து செகண்ட் பொசிஷன் அப்படின்றது லைனுக்கு மேலே ஆரம்பித்தாலும் லைன் டச் பண்ணணும், ஆர் லைன் மேலேயே இருக்கலாம், ஆர் லைனுக்கு ஆரம்பித்து கீழே போகலாம். பட் அந்த இது வந்து ஆன் த லைனாக இருக்கணும். செகண்ட் பொசிஷன்றது ஆன் த லைன். தேர்டு பொசிஷன் அப்படின்றது த்ரூ த லைன். அதாவது சில ஸ்ட்ரோக்ஸ் வந்து மேலே ஆரம்பித்து கீழே வரணும், ஆர் கீழே ஆரம்பித்து மேலே போகணும், பட் அந்த லைனை வந்து கட் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து தேர்டு பொசிஷன். ஸோ இந்த நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரோக் எழுதுறதுல 3 பொசிஷன் இருக்குது. இது எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனா, செகண்ட் பொசிஷனா, தேர்ட் பொசிஷனான்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வவல் சைனை வச்சு தான் கண்டுபிடிப்போம். இப்போ ஒரு வேர்டோட ஃபஸ்ட்டு வவல், அது வந்து வவல் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்தாலும் சரி, ஆர் ஃபஸ்ட்டு கான்சோனன்ட்க்கு அப்புறம் வர்ற வவலாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு வேர்டோட வவல் சைன் வந்து என்ன வவலில் என்ன பிளேசஸில் வர்ற வவலாக இருக்கோ அந்த பிளேஸில் தான் நம்ம வந்து ஸ்ட்ரோக் எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ன்னு இருக்குன்னா இது வந்து ஆன்றது நம்ம எந்த பிளேஸ், ஃபஸ்ட்டு பிளேஸ், அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் எழுதணும். நம்ம அந்த அதுக்கப்புறம் போடுற அந்த பி ஸ்ட்ரோக் வந்து நம்ம கோடை வந்து டச் பண்ணக்கூடாது. ஆப் அப்படின்றது இப்படி தான் எழுதணும். அடுத்து பாருங்கள் பேன்றது இப்போ ப்ளஸ் ஏன்றது நமக்கு என்ன, செகண்ட் பொசிஷன் இல்லைங்களா, அப்போ நமக்கு கோடை டச் பண்ணியிருக்கணும். பே வந்து பே. ஸோ இதுதான் வந்து பொசிஷன். ஃபஸ்ட்டு வவல், அது வந்து வவல் ஸ்டார்டிங்லேயும் வரலாம், இல்லை வந்து கான்சோனன்ட்க்கு அப்புறம் வர்ற ஃபஸ்ட்டு வவல் வந்து என்ன பொசிஷனில் இருக்கோ, அந்த டாட்ஸ் பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனில் தான் நம்ம வந்து எழுதணும். அதை வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் பிரிப்பாங்க. இது போக போக நம்ம வந்து எக்ஸாம்பிள் அடுத்த சாப்டர்லேயுமே அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்